வணக்கம். இன்னைக்கு படிக்க போகும் கதையின் தலைப்பு கூட்டினாலும் பெருக்கினாலும். இது ஒரு சிறுகதை. எழுதியவர் சரசா சூரி அவர்கள். கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். நேத்திக்கு நான் படிச்சிருந்த கதை சுவாமியின் சிநேகிதி. அது இப்போ தான் நான் முதல்ல படிக்கிறேன் அந்த கதை. இதுக்கு முன்னாடி நான் அது படித்ததில்லை. என்னென்னா, இதே காசியில் நடக்கிற மாதிரி வரும் இன்னொரு கதை நான் முன்னாடி படிச்சிருக்கேன், அறிந்தும் அறியாமலும்னு. அது ஒரு 2 பகுதிகளாக நான் படிச்சிருப்பேன். அனுராதா ரமணன் அவர்கள் தான் எழுதின கதை அது. அந்த கதை வேறு, இது வேறு. இப்போ இது நான் முதல்ல இப்போ தான் இந்த கதையை நான் படிக்கிறேன். கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாங்கிறதுக்காக நான் இந்த ஒரு விளக்கத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். இது ஃபஸ்ட்டு இப்போ தான் நான் இந்த கதையை இந்த சேனலில் நான் படிச்சிருக்கேன். இப்போ கதைக்கு போகலாமா? புனிதாவை முழுசாய் பார்த்து 2 நாள் ஆச்சு. புனிதா என் மனைவிதான். காலை, மதியம், இரவு சாப்பிடும் நேரம் தவிர அதிகம் கண்ணிலேயே படவில்லை. சாதாரணமாக சமையலறையே கதி என்று கிடக்கும் கூட்டத்தைச் சேர்ந்த பெண் இல்லை புனிதா. ஏதோ செய்ய வேண்டும் என்பதற்காக 3 தடவை அவசரமாய் செய்து முடித்தோமா, கிச்சனை விட்டு வெளியே வந்தோமா டைப். நானும் நாக்கை நீட்டிக்கொண்டு சாப்பாட்டுக்கு ஏங்கும் ஆள் கிடையாது. பசிக்கும்போது சாப்பிட ஏதாவது இருந்தால் சரி. எங்களுக்குள் ஒத்துப்போகும் அபூர்வ விஷயங்களில் இதுவும் ஒன்று. வர வர புனிதாவுக்கு 3 வேளை சமைக்கும் பொறுமையும் போய்விட்டதென்று என்னிடம் ஜாடை மாடையாய் கூற ஆரம்பித்திருக்கிறாள். என்னமோ வேலைக்கு வரும் ஆட்கள் யாரும் 2 வருஷத்துக்கு மேல் நிலைப்பதில்லை. இந்த ஆகஸ்ட் வந்தால் வயது 65. புனிதாவுக்குத்தான் பாவம் உடம்பு படுத்துகிறது. அவள் மனதை என்ன வாட்டுகிறது என்று எனக்கு தெரியாதா என்ன? நான் கூடமாட உதவி செய்யலாம் என்றால் உடம்பு வணங்கினால்தானே. எல்லாம் கையில் கொண்டு வந்து கொடுத்து பழக்கிவிட்ட அம்மாவின் மேல் கோபம் வந்தது. ஆனாலும் ரோஷம் வர மறுத்தது. இன்றைக்கு எப்படியாவது புனிதாவை பிடித்து என்னதான் செய்கிறாள் என்று கேட்க வேண்டும். மதியம் சாப்பிட்டுவிட்டு எழுந்தவளை தடுத்து நிறுத்தினேன். புனிதா, கொஞ்சம் உட்காரு, உங்ககிட்ட பேசணும். 2 நாளாக நானும் பார்க்குறேன். அரை மணியில் வேலையை முடிச்சுட்டு சோபாவில் வந்து உட்காந்துருவியே. பேப்பர் இல்லை டிவி. இப்போ என்னடான்னா சதா பெருக்கிறதும் துடைக்கிறதும். வேலைக்கு நாளைக்கு யாரோ வரப்போகிறான்னு சொன்னியே, பின்ன எதுக்கு விழுந்து விழுந்து வீட்டை க்ளீன் பண்ணுற? நானே உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன். நம்ம கமலாமாவை ஞாபகம் இருக்கா? கீழ்ப்பாக்கத்தில் நாம் குடியிருந்தப்போ நம்ம வீட்டில் வேலை பார்த்தாளே, நல்ல பெரிய குங்குமம் போட்டு வச்சுட்டு காலையிலேயே குளிச்சுட்டு சுத்தபத்தமாக மகாலட்சுமி மாதிரி வருவாளே. எப்படி மறக்க முடியும்? அவள் ஒத்தி தானே உன்னோட ஒத்து போய் 5 வருஷம் நம்ம வீட்டில் வேலை பார்த்தா. அவளே தான். அவளைத்தான் போன வாரம் முண்டக்கண்ணி கோவிலில் பார்த்தேன். அதே குங்குமம் போட்டா வேலைக்கு வரேன்னு சொன்னாளா? நீங்கள் வேற. பாவம், புருஷன் போய் 6 வருஷம் ஆச்சு. பட்டையா விபூதி தான். அவளுக்கு வயசு என்னாச்சுன்னு நினப்பு. பாவம், ஆளே அடையாளம் தெரியல. ரொம்பவே இழைச்சி போயிட்டா. சுகர் வேற. சரி, கமலா புராணம் போதும், சமாச்சாரத்தை சொல்லு. அவள் வீட்டில் தான் இருக்காளாம். நம்ம வீட்டு பக்கம்தான். பையனுக்கு கல்யாணமாகி பேரனும் பிறந்தாச்சான். மருமக தங்கம்னா தங்கமா. இப்போ குழந்தைக்கு 4 மாதம் முடியுது. வீட்டில் 2 ஆளுக்கு என்ன வேலை? நான் வேலைக்கு போகிறேன்னு ஒரே ரவுஸு. தெரியாத இடத்துக்கு அனுப்ப பயமாக இருக்குமா? தெய்வம் மாதிரி உங்களை பார்த்துவிட்டேன். வேலைக்கு ஆள் வைக்கிறதா இருந்தால் சொல்லு, நாளைக்கே ரெடி பண்ணிடலாம். பளிங்கு மாதிரி வீட்டை தொடச்சி வச்சுக்குவா. சாப்பாடு செய்ய கூட மாட ஹெல்ப் பண்ணும். நான் உடனே சரின்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன, அவ தான் வரப்போகிறாளே, எதுக்கு இழுத்து போட்டு வேலை செய்கிற? என்னங்க நீங்கள்? அவளே ரொம்ப சுத்தமாக. நம்ம வீட்டை பார்த்து என்ன நினைப்பா? க்ளீனாக இருக்க வேண்டாம்? அடக்க முடியாமல் சிரித்து விட்டேன். புனிதா, உன் லாஜிக்கே எனக்கு புரியல. வீட்டை சுத்தம் செய்யத்தான் ஆள். சுத்தமாக இருக்கிற வீட்டில் அவளுக்கு என்ன வேலை? அப்புறம் என்னைக்காவது நிறைய பாத்திரம் விழுந்தா தேய்க்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாளா? உங்கள் லாஜிக் எனக்கு ஒத்து வராது. இந்த சமாச்சாரத்துல எல்லாம் தலையிடாதீங்க. லாஜிக்கில் இத்தனை வகையா? மறுநாள் சரியாக காலை 6 மணி. எப்பவும் போல் வாசலில் பேப்பரை எடுத்து வைத்துக்கொண்டு காப்பிக்காக காத்திருந்தேன். பொறுமை இழந்து சமையலறைக்கே போய்விட்டேன். புனிதா, என்னம்மா காப்பி லேட்டா?
இதோ ஒரு செகண்ட், ரெண்டாவது ரியாக்ஷன் இறங்கிட்டு இருக்கு. ஏ, முதலுக்கு என்ன ஆச்சு? சுட சுட வாசலுக்கே வருமே. இன்னைக்கு கமலாம்மா மருமக வேலைக்கு வரா, மறந்து போச்சா? அதுக்கு என்ன, முதல் ரியாக்ஷன் அவளுக்கு எடுத்து வச்சுட்டேன். வந்ததுமே நல்ல காப்பியாக கொடுக்கலன்னா என்னை பற்றி என்ன நினைப்பா? காப்பியோட ஏன் நிறுத்திட்ட? காலை நாஷ்டா நேரத்தில் எதுக்கு எழுந்திருச்சேன்? இதை பாருங்க. மூடி வைத்திருந்து எவர்சில்வர் சம்பளத்தை திறந்தாள். கம கமவென்று நெய்யில் பொரித்த முந்திரி பருப்பு என்னைப்பார் உன்னைப்பார் என்று வெண்பொங்கல் மேல் உட்கார்ந்து கொண்டு முழித்து கொண்டிருந்தது. ஸ்வீட் இல்லையா என்று கேட்க தோன்றியது. அப்புறம் அல்வாக்களில் இருக்கேன் என்று சொல்லிவிட்டாளானால் என்னுடைய இதயத்துக்கு தாங்கும் சக்தி இருக்குமா என்ற சந்தேகத்துடன் இடத்தை காலி பண்ணினேன். சரியாக மாட்டிக்கொள்ளப் போகிறாள். ஆனால் கதை வேறு விதமாக போகும் என்று யார் கண்டார்கள்? காப்பியை எடுத்துக்கொண்டு மறுபடியும் வாசலுக்கு வந்தேன். மொபைல் சத்தம். வண்டியை நிறுத்திவிட்டு நிதானமாய் இறங்கினாள் அந்த பெண். ஒரு 20-25 வயது மதிக்கத்தக்க பெண். ஒல்லியான சிறிய உருவம், நேர்த்தியான உடை, தலையை நன்றாக எண்ணெய் தடவி வாரி 2 பக்கமும் கல் வைத்த கிளிப், காதில் ஜிமிக்கி மாட்டல், கல்லூரி மாணவி போன்ற தோற்றம். குட் மார்னிங் சார், என் பேரு ரேவதி, கமலாம்மா அனுப்பிச்சாங்க. இன்றைக்கு பார்த்து அழுக்கு வேட்டியும் பனியனும், சே, காலையில் குளிச்சுட்டு நல்ல சட்டையாக போட்டிருக்கலாம். சில விஷயங்களில் புனிதா என்னை விட சாமர்த்தியசாலிதான். அவளுடைய லாஜிக் சரியாக இருக்கும் போலத்தான் தெரிகிறது. வாமா, புனிதா சொன்னா. நல்ல சுத்தமாக வேலை பார்ப்பியாமே. உங்கள் மாமியாரே சர்டிஃபிகேட் கொடுத்தப்புறம் அப்பீல் ஏது? பேச்சுக்குரல் கேட்டு புனிதாவே வாசலுக்கு வந்தாள். அடடே, ரேவதியா, உள்ள வாமா. புனிதாவுக்கு நான் வேலை செய்யும் பெண்களுடன் அதிகம் பேசினால் பிடிக்காது. எங்கிருந்தாலும் பிரத்யட்சமாகி விடுவாள். அவர்களை என்னிடமிருந்து ரட்சிக்கும் ஆபத் பாந்தவன் என்ற நினைப்பாய் இருக்க வேண்டும். உள்ளே மறைந்து விட்டார்கள். காதை தீட்டி வைத்துக்கொண்டு கேட்டதில் காதில் விழுந்தவை, ரேவதி, முதல்ல இந்த பொங்கலை சாப்பிட்டு காப்பி குடித்ததுக்கப்புறம் என்ன வேலைன்னு சொல்லித்தரேன். ஐயோ அம்மா, நான் வீட்டில் டிஃபன் பண்ணிவிட்டு காப்பி குடிச்சிட்டு தாம்மா வரேன். வேலையை சொல்லுங்க. புனிதாவின் முகத்தை பார்க்க ஆவலாய் இருந்தது. ரேவதியிடம் அவள் லாஜிக் வலிக்கவில்லையா? துணியை வாஷிங் மிஷினில் போட்டு இன்னைக்கு காட்டுறேன், நாளையிலேருந்து நீயே போடலாம். எங்கள் வீட்லேயும் இதே மிஷின் தாம்மா ஓடுது, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, நானே பார்த்துக்குவேன். 2 மணி நேரத்தில் அத்தனை வேலையும் ஓவர். புனிதா எதிர்பார்த்ததற்கு மேலேயே ரேவதி ஸ்மார்ட்டாக இருந்தாள். எங்க ரேவதியை பார்த்தா நம்ம நித்யா மாதிரி இல்லை. நித்யா எங்களின் ஒரே பெண். இவள் வயதுதான் இருக்கும். இப்போது இல்லை. ஒரு ஆக்சிடென்ட்டில் போய் 8 வருஷம் ஆச்சு. அழுது ஓய்ந்து இப்போது அவளை பற்றி அதிகம் பேசுவதில்லை. இதோ மீண்டும் ரேவதி உருவத்தில். ஆமாம் புனிதா, அவளை பார்த்ததுமே எனக்கும் நித்யா ஞாபகம் வந்துருச்சு. வேலை முடிந்ததும் இப்போதெல்லாம் ரேவதியை கூட வைத்து கொண்டுதான் சீரியல் பார்க்கிறாள். என்ன எந்திரிச்சிட்ட? அம்மா கொஞ்சம் இருங்க, குக்கரை ஆஃப் பண்ணிட்டு வரேன். இரு, முக்கியமான சீனை மிஸ் பண்ணுறியே, அவர் ஆஃப் பண்ணுவார். ஏங்க, அந்த குக்கரை கொஞ்சம் நிறுத்திடுங்க. நானும் ரேவதியும் பக்கத்தில் நடக்கிற ஒரு டெக்ஸ்டைல் எக்ஸிபிஷனுக்கு போயிட்டு வரோம். மெஷின் நின்னதும் துணியை கொஞ்சம் காய போட்டுடுங்க ப்ளீஸ். இன்னைக்கு கடைசி நாள். அஜித் படம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்துட்டாங்க. மதியம் வெளியே சாப்பிட்டுக்கிறோம். எல்லாமே டேபிளில் ரெடி. எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியதுதான். கொஞ்சம் ஒழிச்சு மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. பாத்திரம்லாம் கிடக்கட்டும். பாலை காய்ச்சி காப்பி மட்டும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தான் 2 மணிக்கெல்லாம் காப்பி வேணுமே. புனிதா இப்போதெல்லாம் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். இன்னைக்கு நாம் 2 பேரும் கடைக்கு போகிறோம், தயாராக இருங்க. எனக்கு ஆச்சரியமாய் இருந்தது. இப்போதெல்லாம் நான் ஒருவன் இருப்பதாகவே காட்டிக்கொள்வதில்லை. வீட்டை பூட்டவும் திறக்கவும் மட்டுமே என் உதவி தேவைப்பட்டது. ஆனால் இன்றைக்கு கடைக்கு கூப்பிடுகிறாளே. நாம் நேராக துணி கடைக்கு போகிறோம். அங்கேருந்து நகைக்கடை. என்ன விசேஷம்? வாங்க தெரியும். துணிக்கடையில் 1 வயது குழந்தைக்கான உடைகள் 4, அப்புறம் 2 பொம்மைகள், கொஞ்சம் இனிப்பு வகைகள். இப்போ நகைக்கடைக்கு போகணும். வெள்ளி அரைஞான், 1 ஜோடி கொலுசு. புனிதா, போதும் உன் சஸ்பென்ஸ், சொல்லுமா.
நம்ம ரேவதி பையனுக்கு வர வெள்ளிக்கிழமை பிறந்த நாள். அதுக்கு நம்ம கிஃப்ட்டு. ரேவதி பாவங்க, சின்ன வயசுலேயே அப்பா அம்மா போயிட்டாங்க. அண்ணங்காரன் மட்டும்தான். அவனும் எங்கே இருக்கான்னு தெரியாதான். சீர் செனத்தி செய்யக்கூட யாரும் இல்லை. காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு 10 பேருக்கு ஸ்வீட்டு பண்ணணும். 9லேருந்து 10 முகூர்த்தம். நாம தான் அம்மா அப்பா ஸ்தானத்தில் இருந்து செய்ய போகிறோம். புனிதா பேரனை கையை விட்டு கீழே இறக்கவில்லை. புனிதாவுக்கு ராஜ மரியாதை. இப்போதெல்லாம் ரேவதி வரும்போது கூடவே அகிலும். குழந்தையை பார்த்து கொள்வது புனிதாதான். நான் ரொம்ப மாறிவிட்டேன். ரேவதிக்கு காய்கறி நறுக்கி கொடுப்பது, துவைத்த துணிகளை காய போடுவது, மடித்து வைப்பது, ஒட்டடை அடிப்பது, இன்னும் சில பல சில்லறை வேலைகள். வீடு சொன்னபடி பளிங்கு மாதிரியெல்லாம் மின்னவில்லை. ஆனால் எல்லோர் மனதிலும் பளிங்கு போல் தூய்மை, ஒரு குதூகலம், ஆனந்தம். கூட்டினாலும் பெருக்கினாலும் சில கணக்குகளின் விடைகள் ஒன்றாகவே இருப்பது போல். வீட்டை சுத்தமாக வைத்தால் என்ன, மனதை சுத்தமாக வைத்தால் என்ன? இதுவரை சுமையாய் தெரிந்தது இப்போது சுகமாக மாறியது எப்படி? இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது. சரசா சூரி அவர்கள் எப்பவுமே ஒரு விஷயத்தை வித்தியாசமான கோணத்திலிருந்து பார்த்து தான் அவங்க ஒவ்வொரு கதையிலையும் எழுதுகிறாங்க. அவங்களுடைய அந்த எழுத்து நடை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு.